ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைய வீடியோ பதிவு ஒரு ஆன்மீக பயணம். எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம நாட்டில் தான். நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாடு. நீங்கள் ஒன்றே பயந்துடாதீங்க, என்ன நாடு கிட்டலாம் சொல்கிறேன்னுட்டு. ஒன்றும் இல்லைங்க, திருப்பதிக்கு தான் போகிறோம். அதாவது திருப்பதிக்கு வருஷம் வருஷம் போவோம். அந்த மாதிரி இந்த வருஷம் கிளம்பிட்டோம். நாங்கள் எதுக்கு தெரியுமா, ரொம்ப நம்ம பக்தி முத்தி போயெலாம் போவாங்கன்னு நினைக்காதீங்க. நமக்கு டிப்ரெஷன் இருக்கும். நம்ம எங்கேயாவது சொந்த பந்தன்னு போகிறத விட சாமிகிட்ட போயிட்டு உட்காந்து நம்ம ஒரு தியானம் பண்ணி அங்கே போயிட்டு அமைதியாக 4 பேரை பார்க்குறப்போ நல்லாயிருக்கும். அதனால தான் வருஷம் வருஷம் திருப்பதிக்கு போயிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இப்போ கிளம்பிட்டோம். இப்போ திருப்பதி போயிட்டு உங்களுக்கு ட்ராவல் நைட்டு டைமில் போகிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு மார்னிங் குளிச்சுட்டு நம்ம அப்படியே கோயிலுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ 7:30 ஆகுது. இங்கே விருத்தாச்சலத்துலேருந்து பஸ்ஸு 7:30 கிளம்புது. நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணால் ஒரு 5 hours ஆகும் திருப்பதிக்கு. அதனால் மார்னிங் ஒரு 3 o'clock நாங்கள் போயிடுவோம் கீழ் திருப்பதிக்கு. போயிட்டு தான் என்ன பண்ணணும், அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலையில் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி மேல் திருப்பதிக்கு போகணுங்க. நீங்களும் வருஷம் வருஷம் கோயிலுக்கு போகலாம், வேண்டிக்கோங்க. திருப்பதிக்கு போகிறது எல்லா ஊருக்கும் பழனி வெளியிலலாம் நம்ம அங்கங்கே கோவிலுக்கு போகிறோம். அந்த மாதிரி திருப்பதிங்கிறது வெங்கடாஜலபதி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நமக்கு எல்லா அருளையும் ஆசையும் வாரி வழங்கக்கூடியவர். நீங்கள் அவர்கிட்ட என்ன வேண்டுனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி மக்களுக்கு அவர் ஆசையையும் அருளையும் கொடுக்கக்கூடியவர். அதனால் பக்தியாக இருங்க. நான் சிவன் தான் அதிகமாக கும்பிடுவேன். இருந்தால் கூட பெருமாள் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வருஷம் வருஷம் போயிடுவோம். ஒரு வழியாக இறங்கியாச்சுங்க பஸ்ஸில். அப்புறம் என்ன பண்ணோன்னா, நைட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு வாமிட்டு வந்துச்சு என்னோடய சன்னுக்கு. சரி, மார்க்கெட் போயிட்டு இந்த லெமன் இஞ்சி எல்லாம் போட்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் அடித்து குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். அப்புறம் அப்படியே நம்மளுக்கு ப்ரெஷ்ஷு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை சாப்பிட்றதுன்னா போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தான் டிஃபன் சாப்பிடுவோம். அது நான் இன்னும் இப்போ மணி 7 ஆகுது. இதுக்கப்புறம் தான் நம்ம போயிட்டு குளித்து ரெடியாகி அப்புறம் டிஃபன் சாப்பிட்ணும். நீங்களும் அது மாதிரி காலையில் எந்திரிச்சிட்டு உங்களுக்கு காலைல ஒரு 7 மணிக்கெல்லாம் நீங்கள் அதுலேருந்து கியூவுக்கு போயிடலாம். எப்படின்னா அங்கே உங்களுக்கு போன உடனே உடனேலாம் நம்ம சாமி கும்பிட போகிறதில்ல. நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கீழ் திருப்பதியிலே முடிச்சுட்டு நீங்கள் மேல் திருப்பதி பஸ்ஸு பிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே நிறைய கோவில்லாம் இருக்குதுங்க. கீழ் திருப்பதியில் நிறைய கோவில்லாம் இருக்குது. இப்போ அலமேலு மங்கைபுரம் அது ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருன்னு சொன்னாங்க. அங்கே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அலமேலு மங்கைபுரம் போகலாம். அடுத்தது காளஹஸ்தி. காளஹஸ்தியில் என்ன பண்ணுவாங்க, நாகதோஷம் இருந்தால், செவ்வாய் தோஷம் இருந்தால், ராகு கேது இருந்ததுன்னா தோஷங்கள் நிவர்த்தி பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வரன் பார்க்குறதுக்கு முன்னாடி காளஹஸ்தி போயிட்டு நம்மளால் முடிஞ்சது இந்த எலுமிச்சம்பழம், அப்புறம் கயிறு, மஞ்சள் கயிறு, அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு என்னென்ன அங்கே கேட்பாங்க அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் எந்த தடங்களும் இல்லாத திருமண தடை நீங்கி உடனே திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது ஆன்மீக வரலாறு. அதனால் நீங்கள் காளஹஸ்தி போகலாம். அதெல்லாம் ஒவ்வொரு இடம் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் ஒரு இடமும். அலமேலு மங்கைபுரம்னா அது ஒரு 5 கிலோமீட்ரு, காளஹஸ்தி போகணுன்னா அது 10 கிலோமீட்ரு இப்படின்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி டைம்ஸ் நம்ம இது பண்ணிக்கணும், ரெடி பண்ணிக்கணும். இப்போ உடனே நீங்கள் மேலே திருப்பதிக்கு போயிட்டீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு டயர்டாகிட்டு வந்துடுவீங்க. இது பாருங்கள், அங்கே ஆந்திராவில் இந்த கலர் கட்டி இருக்குங்க. கலர் இந்த நாமக்கட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அது ஒயிட்டாக இருக்கும். இது கலர் கட்டியாம். கலர் இந்த கோலம் போடுறதுக்கு. இங்கே நம்ம ஊரில் பொங்கல் சொல்கிறோம்ல, அங்கே தமிழ்நாட்டில் பொங்கல்னால் அங்கே ஆந்திராவில் சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. இப்போ அடுத்த மாதம் பொங்கல். அதனால் இந்த கலரு கட்டிலாம் விற்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. இப்போ கலர் கோலம் ஆகுனா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த கலர் கட்டிங்கிறதுனால அப்படியே கோலத்தை டைரெக்டாக போட்டு விட்டுறலாம், வேலை மிச்சம். அப்புறம் இந்த மார்க்கெட்டில் பாருங்களேன், எல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் இருக்கிற தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் தான் இருக்குது. ஒன்றும் வித்தியாசமாலாம் எதுவும் கிடையாது. அதுமாரி இடங்களும் அதேமாரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, எல்லாம் தெலுங்கு பேசுகிறாங்க, அவ்வளோதான். லாங்குவேஜ் தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி எல்லாம் நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. காய்கறிலாம் ஒன்றும் வித்தியாசமாலாம் கிடையாது. இந்த மொச்சக்கொட்டை இதெல்லாம் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் விற்கிது. நம்ம ஊர்லேயுமே கிடைக்கிற விஷயம் தானே அந்த மாதிரி ஐட்டங்கள். ஆனால் ஒன்று தாங்க பார்த்தேன். அது என்னென்னா புடலங்காய் சைஸில் இருக்குது. என்னது முள்ளங்கி, ரெட் முள்ளங்கி இருக்குல்ல,
அது வந்து எப்படின்னா, அந்த ஹைபிரிட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி முறையில விளைவிச்சதா இருக்கும் மாட்டிருக்கு. அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டா இருக்கு. புடலங்கா மாரி இருக்கு. இது மண்ணுல தானே விளையும் அடியில. அந்த மாரி இருக்கிறப்ப இவ்வளோ நீட்டு விளையுதாட்ருக்கு. இதுதாங்க ரெட் கலர்ல இருக்கு பாருங்க முள்ளங்கி. நம்ம ஊர்லேயும் இந்த ரெட் கலர் இருக்குது. ஆனால் வந்து இவ்வளோ நீட்டுக்கு கிடையாது. நான் பார்த்தது இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது ஆந்திராவில் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக காய்கறி பார்த்தேன். மற்றபடி எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிறது தான். அப்புறம் வந்துட்டோங்க ஹோட்டலுக்கு. சரவணா பவன் ஹோட்டல். இது வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துலேயே இருக்கும். கீழ் திருப்பதி இருக்கு இல்லையா, திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு அலைய வேண்டாம்னா அங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் உடனே அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு பக்கமாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து மார்னிங்கே இங்கே எல்லாமே கிடைக்குது. மார்னிங்கே மீல்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஏன்னா இப்போ எல்லா வெரைட்டி ஆஃப் பீப்புள் இல்லை, அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதனால் எல்லா ஐட்டங்களும் இருக்குது. இப்போ டிஃபன் தான் அப்படின்னா, இப்போ டிஃபனுங்கிறதுனால பூரி, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அப்படி தானே இல்லை. இங்கே வந்துட்டு மார்னிங்கே மீல்ஸும் ரெடி ஆகிடும். மீல்ஸ் சாப்பிட்றவங்க மீல்ஸ் சாப்பிட்லாம், டிஃபன் சாப்பிட்றவங்க டிஃபன் சாப்பிட்லாம். நான் வந்துட்டு மீல்ஸ் தான் சாப்பிட்றேன். என்னோடய சன் வந்து கர்ட் ரைஸு. இந்த மீல்ஸில் வந்து பாருங்களேன், சப்பாத்தி நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி தான், ஸ்வீட்டு, இது தயிரெல்லாம் நல்லா கட்டி தயிர், அப்பளம், அதான். மற்றபடி எல்லாமே வந்து நம்ம ஊர் தான். ஏன்னா நம்ம ஊர் சரவணா பவன் ஹோட்டல் தான் இது. இருந்தாலும் அங்கே இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி டேஸ்ட் இங்கே இல்லைங்க. ஏன்னா வந்து இங்கே டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால ஏனோ தானோன்னு இருக்குது. பேடுன்னு சொல்ல முடியாது, குட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தரமாக இருந்துச்சு. ஓகே தான், நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம், இருக்கிறத சாப்பிட்டு போய் பெருமாளை பார்ப்போம் அப்படிங்கிறது தானே. அதனால் ஓகே, சாப்பாடு ஓரளவு பரவாயில்ல. சாப்பிட்டுட்டு நம்ம பக்கத்துலேயே இருக்குது இந்த மேல் திருப்பதிக்கு போகிற பஸ்ஸு, போய் பிடிக்க வேண்டிதான். நான் வந்து எப்போவுமே காலையில் வந்து சாப்பாடு டிஃபன் சாப்பிடுவேன். சரி ஒரே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாமினாவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு மீல் சாப்பிட்றேன். நீங்களாம் அப்படி தானே காலையில சாப்பிடுவீங்களா? இப்போ திருப்பதி வந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, ஒரு வைப்பு தான் இருக்கும்ன்ட்டு நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். மற்றபடி காலையில் வீட்டிலலாம் இருந்தால் சாப்பிட மாட்டேன். அப்புறம் இதாங்க அந்த கீழ் திருப்பதி மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு உள்ள பஸ்ஸு. இங்கே வந்துட்டு ஏசி பஸ்ஸும் இருக்குது, உங்களுக்கு நான் ஏசியும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நமக்கு உடம்புக்கு முடியல, கொஞ்சம் வேர்வெல்லாம் இல்லாமல் போகணுன்னா ஏசியில் ஏறிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டிக்கெட் வந்து அப் அண்ட் டவுனே எடுத்துக்கலாம். ஒரு டிக்கெட் 100 ரூபா. இப்போ போகிறதுக்கும் வரத்துக்கும் 200 நீங்கள் இங்கேயே கொடுத்து வாங்கிக்கலாம். நாங்கள் அது மாதிரி தான் 400 கொடுத்து இங்கேயே நான் அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு 2 வாங்கியாச்சு. ஏன்னா நம்ம வர்றப்போ எந்த பஸ் வந்தாலும் அப்படி ஏறிடலாம். எந்த பஸ்னால் ஏசி பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்துட்டு நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். நம்ம திருப்பி ரிட்டர்ன் வர்றப்போ டயர்டாக இருக்கும் இல்லையா, அப்போ போயிட்டு அங்கே ஒரு சமயத்தில் கூட்டம் இருந்தால் க்யூவில் நிற்கிற மாதிரி ஆகிடுங்க. ஆனால் கூட்டம் இல்லைனா நம்ம வந்து ஈஸியாக டிக்கெட் எடுத்துக்கலாம். அதனால் என்ன பண்ணோம், அங்கேயும் போய் ஏன் நிற்கணும், அதுக்காக இங்கேயே வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதனால் ஒன்றும் நமக்கு இது கிடையாது. எப்படியா இருந்தாலும் நம்ம அமௌண்ட் கொடுத்தானே வாங்க போகிறோம், அதை சேர்த்தே வாங்கிடுங்க. உங்களுக்கும் அது வந்து நல்லதாக இருக்கும். க்யூவில் நின்று வெயிட் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணோம், அப் அண்ட் டவுன் டிக்கெட் வாங்கியாச்சு. வந்துட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணோம், பஸ் எடுக்கலை இன்னும். அப்புறம் இங்கேயே கீழ் திருப்பிலே ஒரு செக்கிங் வரும். அந்த செக்கிங் எப்படின்னா, இப்போ நம்ம பேக்லலாம் ஏதாவது வச்சுருக்கோமா, நம்ம வந்து நல்ல மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய பொருள் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இப்போ இந்த ஆண்கள்லாம் ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கன்னா அதெல்லாம் மறைச்சி வச்சு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, மற்றபடி வேறு ஏதாவது தீவிரவாதி மாதிரி ஏதாவது குண்டு போடுறது அதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ் திருப்பதி ஒரு ஆர்ச் கேட்டு வரும், அதை தாண்டினதும் அந்த இது கீழ் திருப்பதியிலே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பஸ் ஸ்டாப் ஆஃபீஸ் வரும், அங்கே வந்து செக் பண்ணுவாங்க. அது நம்ம அந்த டைமில் நம்ம பொருள்லாம் பத்திரமா அங்கே வச்சுட்டு, இந்த மாதிரி மொபைலு, காசு இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா கையில் எடுத்துக்கோங்க. மற்றபடி பேக்கெல்லாம் நம்ம அங்கேயே வச்சிடலாம், பஸ்லேயே வச்சிடலாம். வந்துட்டு அவங்க ஆனால் சொல்லுவாங்க எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் இறங்குங்கன்னு. ஏன்னா அதையும் தானே செக் பண்ணுறாங்க. அதனால் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இறங்கணும்னு வச்சுக்கோங்க. போயிட்டு செக் பண்ணோம்னா இறங்கிட்டு நம்ம வந்து க்யூவில் நின்னோம்னா உடனே அந்த பஸ் நம்பரை பார்த்துக்கிட்டு இறங்குங்க. நீங்கள் நம்பர் பார்க்காம இறங்கிட்டிங்கன்னா அந்த பஸ் வரும், ஒரு 5 நிமிஷம் தான் செக்கிங்கு. உடனே வருவாங்க, நின்று வெயிட் பண்ணுவாங்க. யாராவது ஏறலைனாலும் விசில் அடித்து கூப்பிடுவாங்க. அதுலேயும் நீங்கள் ஒன்றும் தெரியாது, இந்த பஸ்ஸா அந்த பஸ்ஸான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா அவங்க விட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம எடுக்கிற டிக்கெட் வேஸ்ட்டு. அதனால் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பஸ் நம்பரை நோட் பண்ணிக்கணும். முன்னாடி எழுதியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2, 4, 5, 6 அப்படின்னு ஏதாவது ஒன்று எழுதியிருக்குன்னா நோட் பண்ணிக்கிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம அந்த பஸ்ஸில் திருப்பி ஏறி உட்காந்துக்கலாம். அது மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அங்கே ஃபஸ்ட் டைம் போகிறப்போ நமக்கு புதுசாக இருக்கும். நம்ம வந்துட்டு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு கூட ஃபஸ்ட் டைம்லாம் போனப்போ தெரியாது. அப்புறம் அடிக்கடி வருஷம் வருஷம் போகிறதுனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வழியாக பஸ் மூவ் ஆகிடுச்சுங்க. அப்புறம் அதில் வந்துட்டு என்னென்னா, பஸ்ஸில் வந்து
இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு வாமிட்டிங் வருதுனாலும் கவர்லாம் வச்சுருவாங்க. அதனால் நம்ம பயப்பட தேவையில்ல. அதனால் வந்து நீங்கள் வந்து தண்ணிலாம் குடிக்கலாம், சாப்பிட்லாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி. நமக்கு வந்துட்டு உடம்பு நல்லா இருந்தால் நம்ம சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம லிமிட்டாக வச்சுக்கணும். ஏன்னா பஸ்ஸு மலை ஏறுதில்ல, அப்போ வயிற்ற கலக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பாருங்கள், நல்லா மலை ஏறுறப்போ ஒரு வைப்பாக இருக்குங்க. நம்ம பெருமாளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. 2வது என்னென்னா, அங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த மலையெல்லாம் சுற்றி இருக்கிறது, ஹோட்டல்ஸு, அப்புறம் வீடுங்கள்லாம் பார்க்க வந்துட்டு எல்லா வீடுங்களும் அவ்வளோ லுக்காக இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு வைப் இருக்குது அங்கே. திருப்பதினாலே அந்த பெருமாளோட ஒரு அனுகிரகம் இருக்குது. அதனால் வந்துட்டு ஒரு அமைதியாக இருக்கும். இப்போ அயோத்தியில் ராமர் ஜென்ம பூமிம்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம தாஜ்மஹால் போனால் அங்கே ஒரு அமைதி இருக்கும்பாங்க. அந்த மாதிரி தாங்க இங்கே வந்துட்டு பொற்கோயில் பஞ்சாபில் போய் பாருங்கள், அது ஒரு அமைதின்னுவாங்க. அந்த மாதிரி திருப்பதி ஒரு அமைதியாக வைப்பாக இருக்கும். இங்கே இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு சேஃப்டி. ஏன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த திருப்பதி கவர்மெண்ட் வந்து அவ்வளோ போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி மேல் திருப்பதியிலலாம் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும். பாத்ரூம், தண்ணி, சாப்பாடு, அன்னதானம் எல்லாமே நல்லாயிருக்கும். கோவிலுக்குள்ள வந்து மக்கள் வர்ற அந்த பக்தர்களுக்காக நிறைய ஷெட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி. அப்புறம் பஜனைலாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் 4 நாள் கூட நீங்கள் 1 வாரம் கூட இருந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு வைப்பாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வருஷம் வருஷம் நாங்கள் போகிறோம். நீங்களும் அது மாதிரி போயிட்டு வாங்க. நமக்கு வந்துட்டு நான்லாம் சிவன் தான் கும்பிட்றேன். இருந்தால் கூட பெருமாள் மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு. ஏன்னா அது வந்துட்டு அந்த மாதிரி அந்த ஒரு வைபை நம்மளுக்கு கொடுப்பார் பெருமாள். அவர் நினைக்கிறப்பே கண்களில் வந்து தண்ணி அப்படியே ஆறா ஓடும். அந்தளவுக்கு அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. அது வச்சா கண்டிப்பாக நமக்குள்ளே வரும். அந்த ஒரு அனுக்கிரகம் அவர் கொடுத்துருவார். அதுதான் எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி, நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல், வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் நிம்மதியாக அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். பெருமான் இருக்கார், நாராயணர் கோவிந்தர் இருக்கார் அப்படிங்கிறப்போ நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு அமைதியும் ஒரு இன்பமயமான அந்த ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் நமக்கு. அதுதான் மனிதனுக்கு வேணும் இல்லையா? அது இறைவன் கொடுக்குறாரு. இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பெருமாள் கொடுப்பாருங்க. நீங்கள் அது மாதிரி வச்சு பாருங்கள். அவர் மேலே நம்பிக்கை, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் கொடுப்பார். நான் சொன்னேன் இல்லைங்களா, செக்கிங் அது வந்துருச்சு. அந்த செக்கிங் பாயிண்ட்டு இப்போ ஒரு ஆர்ச் வந்துச்சு இல்லையா, அதை தாண்டி வந்தால் இந்த செக்கிங் பாயிண்ட் இருக்கும். இப்படி தான் எல்லோரும் இறங்கி நம்ம என்ன பண்ணோம், லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு இறங்குங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எத்தனை பஸ் நிற்கிது பாருங்கள். ஆனால் நம்ம எந்த பஸ்ஸில் இறங்கி வந்து நமக்கே தெரியாது, எல்லாம் சேம் கலரில் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்பரை பார்த்துக்கணும். அவங்களும் அதான் சொல்லுவாங்க, டிரைவர் கண்டிட்டு நம்பர் பார்த்துட்டு இறங்கி அங்கே போய் நில்லுங்க, 5 மினிட்ஸில் செக்கிங் முடிஞ்சிடும், கரெக்டாக பஸ்ஸுக்கிட்ட வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பரை பார்த்துட்டு போனோம்னா நம்ம போயிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிட வேண்டியதாங்க. மேலே போகிறதுக்கு ஒரு 3/4 ஹவர், மேக்ஸிமம் வந்து 3/4 ஹவர் ஆகும். 45 மினிட்ஸ், ஒரு 50 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலெலாம் டைம் எடுக்காது. அதுக்குள்ளே நம்ம மேல் திருப்பதிக்கு போயிடலாம். அதனால தான் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் குளித்து எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக போனால் காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கு நல்லா நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக இருப்போம். டயர்டாகிட்டு வந்த அன்னைக்கெல்லாம் போகிறது சாத்தியம் இல்லைங்க. நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அன்றைக்கே போயெல்லாம் க்யூவில் நிற்க முடியாது. என்ன தான் நீங்கள் பணம் கட்டி நம்ம போனாலும் 500 ரூபாய் டிக்கெட்டில் வந்து பே பண்ணி போகிற டிக்கெட்டில் போனால் கூட ஆன்லைன் புக்கிங்கில் அதுலேயும் கொஞ்சம் க்யூ இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம நைட்டு ஸ்டே பண்ணி காலையில் போங்க. அப்போ எழுந்திரிச்சு குளித்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக போய் கும்பிட்றப்போ அது வந்து நமக்கு ஒரு வைப்பாக இருக்கும். அந்த பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும். நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக கும்பிட முடியும் சாமி. அதனால் போகிற அன்றைக்கி அலைஞ்சிட்டு போயிட்டுலாம் நீங்கள் வெஸ்ட்டு பண்ணிக்க வேண்டாம். ஒரு வாரம் 3 நாள் மேக்ஸிமம் ஆகும். அதனால் வந்துட்டு நம்ம அந்த டைமை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு நம்ம போகணுங்க. என்னடா லீவ் இல்லையே, ஊருக்கு போயிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் போகணும், வீட்டு வேலை இருக்க, குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த அமளி துமளி அறிபறின்னுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் போகாதீங்க. நல்லா ரிலாக்ஸாக போயிட்டு நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணணும். இன்னும் வந்து அங்கே ஒரு 9 கோயில்கள் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில், ராமர் கோயில், முருகன் கோயில், விநாயகர் கோயில் இருக்குது. அப்புறம் பாபநாசம் அருவி இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போயிட்டு பார்க்கணுன்னா அதுக்கு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராலாம் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம போய் பார்த்து கும்பிட்டுட்டு வரணுன்னா அங்கேயே வந்துட்டு எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம், எங்கே வேணால் ஏறிக்கலாம். அதுக்கும் மேல் திருப்பதியில் இருக்குது அந்த பஸ்ஸு. அதுக்கும் 100 ரூபா தான். போகிறதுக்கு 100, வர்றதுக்கு 100. நீங்கள் வந்து டிக்கெட்டு அதுக்கு 100 ரூபா மட்டும்தான். நம்ம அந்த எந்த பஸ்ஸில் ஏறினாலும் இப்போ போய் ஒரு இடத்துல கோயிலுக்கு ராமர் கோயிலே சாமி கும்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இறங்கிட்டோம். திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முடிச்சுட்டு அதே பஸ் வரும். அது மாதிரி நிறைய பஸ் விட்ருப்பாங்க.
ஆனால் அதுக்கு டிக்கெட் ரூ. 150 தான். ரூ. 100 ரூ. 150 ஒரு டைம் வாங்கிட்டா போதும். நம்ம எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறிக்கலாம். திருப்பி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும், அங்கே இறங்கி சாமி கும்பிட்டு அதேமாதிரி பஸ் வரும். அந்த டிக்கெட்டை காமிச்சா அவங்க வந்து அதில் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டும் நம்ம வந்து அங்கே இருக்கிற அந்த மேல் திருப்பதி போயிட்டு அந்த 9 கோயிலையும் பார்த்துட்டு வரலாங்க. அப்புறம் நிறைய பார்க்கெல்லாம் இருக்கும், பஜனை பண்ணுற இடம், அப்புறம் பெருமாளுக்கு முன்னாடி வந்து அமர்ந்து நம்ம தியானம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய டைம் எடுத்துக்கும். ஒரு 2 நாள் 3 நாள்லாம் முடிக்கிற விஷயம் கிடையாது. அதனால தான் வந்து திருப்பதிக்கு போகிறது வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆன்மீகமாக இருக்கும். ஆன்மீக ஸ்தலம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, வராதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து எல்லா கோயில்களுக்கும் போகிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் அந்த பயணத்தை தொடங்குவாங்க. ஆன்மீக பயணம் வந்து சொல்லுவாங்க, அந்த இறைவன் நம்மளை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூப்பிட்றப்ப தான் ஆண்டவன் அழைப்பார் அப்படின்னுவாங்க. அப்போ தான் நம்மளால் போக முடியும். அப்புறம் சைட் சீன்லாம் பாருங்கள். பார்த்தா நாங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறது ஒரு 7:30 8 ஆகிடுச்சு. மிட்ஸ் இருக்குது இன்னும். பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு அடியில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அப்படியே புகை மூட்டமாக இருக்கும். பனி அந்தளவுக்கு பனி கொட்டுது. அதனால் வந்துட்டு பார்த்தா சைடில் நிறைய வந்து கீழே இருக்க அந்த கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அப்படியே ஃபுல்லாக புகை மூட்டமாக தான் இருக்குது. 9 மணி 10 மணிக்கு அப்படி தான் இருக்குது. இன்னும் போக போக தான் கொஞ்சம் அந்த பனிமூட்டெல்லாம் விலகும். ஆனாலும் ஒரு 5 மணி 4 மணிக்கே வந்துட்டு திருப்பி இதே சேம் வந்து கிளைமேட் ஆகிடுங்க அந்த மாதிரி. ஏன்னா இப்போ வந்து இந்த தை மாதம் மார்கழி மாதம்லாம் அப்படி தானே இருக்கும். நம்ம கீழே இருக்கவங்களுக்கே அவ்வளோ பனி இருக்குது, இங்கே மேலே மலையில் எப்படி இருக்கும் சொல்லவா வேணும். அதனால் பார்த்தா உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த மரங்கள்லாம் பாருங்கள் லைட்டாக தான் தெரியுது. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அப்படியே இந்த பனி மூட்டம் புகையாக இருக்கிறதெல்லாம் ஒரு ரம்மியமாக இருக்கும். இயற்கையோட ரசனை இருக்கணும் கொஞ்சமாவது நமக்கு. அதெல்லாம் பார்த்தா ரசிக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். பஸ்ஸில் போனாலே இந்த சைட் சீன் பார்க்கணுன்ட்டு ஜன்னல் ஓரத்தில் அழகாக உட்காந்துப்பேன். நான் வந்து யாருக்குமே விட மாட்டேன், நல்லா பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஊரை மட்டுமா பார்க்கணும், எங்கேயாவது வெளியில் போனோம்னா அதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா, ஒரு அனுபவம் அதுதான். அதனால் என்ன பண்ணுவேன், ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டே வருவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு ஃபுல்லாக அப்படியே அந்த பில்டிங்கெல்லாம் குட்டி குட்டியாக ஏதோ இந்த இது மாதிரி வத்திப்பட்டி அடுக்கி வச்சா இருக்குமே அந்த மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியல. இன்னும் மேலே ஏறணும், அதுக்குள்ளே இப்படி இருக்குது. இன்னும் சுத்தமாக மேலே ஏறி போயிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் நீங்கள்லாம் இது மாதிரி போனீங்கன்னா சைடில் உட்காந்து வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டே போங்க, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி ஒரு வழியாக மேல் திருப்பதி வந்தாச்சுங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த என்ட்ரன்ஸ் வந்து பெரிய ஆர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக தான் வருவாங்க. வந்துட்டு இந்த ரவுண்டானா இங்கே வந்துட்டாலே திருப்பதி நம்ம என்ட்ரி ஆகிட்டோம், மேல் திருப்பதி. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பஸ் ஸ்டாப் வந்துடும். வந்தோடனே இறங்க வேண்டிதான். நம்ம இறங்கிட்டு போயிட்டு கை கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு நம்ம என்ன மார்னிங்கே குளிச்சுட்டு கிளம்பி தானே வரோம். அதனால் என்ன பண்ணுவோம், சும்மா கை கால் மூஞ்சி கழுவிட்டு தலைலாம் சீவிட்டு போயிட்டு காஃபியோ டீயோ சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் குடிக்கிறவங்க ஜூஸ் குடிக்கலாம். குடிச்சிட்டு போய் க்யூவில் நிற்க வேண்டிதான். இப்போ வந்து அங்கே க்யூவில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலையில் பால் அது மாதிரி டிஃபன் டைம்னால் அப்பயும் ஏதாவது டிஃபன்லாம் கொடுப்பாங்க தான் லைனில். இருந்தாலும் அது நம்மளுக்கு அதை எதிர்பார்த்து போகாதீங்க. நீங்கள் வந்து ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் நிற்கலாம். அப்போ நமக்கு வந்து அந்த அன்னதானம் மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் நம்ம இங்கேயே சாப்பிட்டு போகிறப்ப திருப்தியாக இருக்கும். எப்படியும் ஒரு 8 ஹவர் நம்ம வந்து 8 ஹவர் 10 ஹவர் லைனில் நிற்கணும் இல்லையா. அதனால் அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பஸ்ஸை விட்டு இறங்குனதும் சாப்பிடுங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே கோவிலில் வந்துட்டு குளிக்கணும். பாத்ரூம் இப்போ காலையில் குளித்தாச்சு, போயிட்டு வச்சுட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பொருள்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்ணும். இப்போ இன்றைக்கி வந்துட்டு டைம் ஆயிடுச்சின்னு சொன்னாங்க. ஏன்னா 3 நாள் வந்துட்டு விஐபி தரிசனம் மட்டும்தான். அந்த டிக்கெட் ஆன்லைனில் பண்ணவங்களுக்காக இந்த ஃப்ரீ தரிசனம் விடுறதெல்லாம் வந்துட்டு இன்னும் நாளைக்கு தான் சொன்னாங்களா. அதனால் வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து சாமி கும்பிட முடியும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு நாள் மேல் திருப்பதியில் தங்கிட்டோம். இங்கேயும் வந்து இப்போ ஒரு நாள் தங்குற நிலைமை ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ பெருசாக போகும். நான் வந்து இது பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 2 வந்துட்டு நாளைக்கு வரும். கண்டிப்பாக வந்து அதையும் பாருங்கள். நான் லிங்க் இதில் போடுறேன். அப்புறம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். என்னோடய சன் வராரு. அதான் வந்து அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், சரிப்பா நாளைக்கு நம்ம வந்து இன்றைக்கி அலௌடு இல்லை க்யூவில்,
நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னா அவரும் ஓகேன்னாரு. அதோட நாங்க வந்துட்டோம். ஓகே பாய், see you next